கொஞ்சம் யாரும் நிற்காதீங்க, உட்காருங்க. ஏன்னா பின்னாடி இருக்கிற மகளிர்கள் எல்லா உயிர்க்கும் சொன்ன ஆதியும் திருவள்ளுவருடைய வழியில நம்முடைய தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை தலைவர்களா பகுத்தறிவு பகரவன் தந்தை பெரியாரையும் பார்வோற்றும் பெருந்தலைவர் காமராஜரையும் அரசியல் சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கரையும் வீர தமிழ் மங்கை வேதநாச்சியாரையும் மக்கள் சேவகர் அஞ்சலை அம்மாளையும் பாகுபாடு இல்லாத சமத்துவ சமுதாயத்தை உண்டாக்க இலக்கை நிறைவேற்றும் வகையில் தொடர்ந்து பாடுபடுவேன். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மீதும் இறையாண்மை மீதும் நம்பிக்கை, மதநல்லிணக்கம், சமத்துவம் ஆகியவற்றை பேணி காக்கின்ற பொறுப்புள்ள தனி மனிதராக செயல்படுவேன். மக்களாட்சி, மதச்சார்பின்மை, சமூக நீதி பாதையில் பயணித்து என்றும் மக்கள் நல சேவகராகவும் சம வாய்ப்பு, சம உரிமை கிடைக்க பாடுபடுவேன். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற சமத்துவ கொள்கையை கடைபிடிக்கின்றேன். லட்சுமி அவர்கள், மகளிரணி சசிகலா அவர்கள் மூலம் ஆட்சி அதிகாரத்தில் வந்து அமர்ந்து அந்த வாக்களித்த மக்களுக்கு நாம் ஏதாவது செய்ய வேண்டும் அப்படிங்கிறது இல்லை, அவங்களுக்கான உரிமைகளை உடனிருந்து செய்யணும். ஆனா இங்க என்ன நடந்துட்டு இருக்குது, அந்த ஆட்சியும் அதிகாரமும் கையில வந்த உடனே அதுக்கான என்றைக்கு என்னுடைய முதல்வர் காலத்தில் இருக்கிறது, என்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசு நிலை என்ன என்பதை நம் அனைவரும் சரியாக முறையாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். எல்லாரும் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ஈஸியா அரசியல் ஒரு சாக்கடை, அரசியல் ஒரு சாக்கடை அப்படின்னு. அதெல்லாம் கேட்கிறப்போ எனக்கு ரொம்ப கோபமா வரும். ஏன் அப்படின்னா, யார் யார் நீங்க அரசியல போய் ஒரு சாக்கடைன்னு சொல்றீங்க? அரசியல்ன்றது மக்களுக்காக, மக்களோட தேவைகளுக்காக, மக்களோட அடிப்படை உரிமைகளை மீட்டெடுக்கிறதுக்காக போராடக்கூடிய ஒரு செயல் தான், ஒரு முறை தான் அரசியல். அதை போய் எப்படி நீங்க சாக்கடைன்னு சொல்லலாம்? அதனால அரசியலை பத்தின சரியான முறையான புரிதல் இல்லாதவங்க மட்டும்தான் அரசியலை ஒரு சாக்கடைன்னு சொல்லுவாங்க. ஆனா நான் என்னைக்குமே எப்படி சொல்லுவேன்னா, அரசியலை ஒரு அறம் தான் சொல்லுவேன். இளங்கோவடிகள் கூட இப்படிதான் சொல்லியிருக்காரு, அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும். அதனால போராட நினைத்து மக்களுக்காக குரல் கொடுக்க நினைக்கக்கூடிய இந்த அரசியலை நான் மட்டும் இல்ல, அன்னைக்கு தொடங்கின என்னுடைய பயணம் இன்னைக்கு வரைக்கும் தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கு அப்படின்னா அதுக்கு ஒரே காரணம் தமிழக வெற்றி கழகத்தின் சகோதரர்களாகிய நீங்க தான். ஒரே ஒரு கட்சி மீட்டிங்ல போன வருஷம் நான் வந்து பார்த்தேன், நான் பார்த்ததே கிடையாது. இவ்வளவு கட்டுக்கோப்பா, இவ்வளவு கண்ணியமா ஒரு கட்சி நடக்குதுன்னா தலைமையில அது யாருடைய புகழ்? நம்ம தளபதி வெற்றி தலைவர் விஜய் அவர்களின் புகழ். ஆனா மாவட்டத்துல நடக்கிறது யாருடைய புகழ்? இன்னைக்கு வரைக்கும் மணி 9 உட்கார்ந்து இருக்கிற சேர்ல ஒருத்தர் பையன் கிடையாது. எங்கேயாவது ஒரு ஆண்மகன் நம்ம சேர்ல உட்கார்ந்துருக்காரு அங்க உள்ள? அத்தனை சேர்ல இன்னைக்கு இருக்கிறது மகளிர். ராத்திரி 9 மணிக்கு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை பொட்டல்ல இருக்கிறோம்னா அதுக்கான பாதுகாப்பை கொடுத்தது நம்மளுடைய மாவட்ட கழக செயலாளர் தலைவர் எஸ்பி செல்லமணி அவர்கள். இன்னும் பலத்த கரகோஷம் கொடுக்கலாம். அனைவருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒன்றும் இல்லைங்கம்மா, வர 2 மாசத்துல தேர்தல் வருது. அந்த தேர்தலுக்கு
உங்கள்கிட்ட வந்து கை காலில் விழுந்து 500 ரூபா 1000 ரூபாயை கொடுத்து உங்களுக்கு அந்த பிரச்சனையை சரி செஞ்சு தரேன், இந்த பிரச்சனையை சரி செஞ்சு தரேன்னு சொல்லிட்டு நம்ம ஜாதிக்காரன் எந்த ஏரியாவில் அதிகமாக இருக்கிறான் அந்த ஜாதிக்காரனை அந்த ஏரியாவில் போட்டு நீலாம் நம்மான்னு சொல்லி உங்களை ஏமாத்தி அந்த வேலையை பார்த்துட்டு இருக்கிற கட்சி இந்த தமிழக வெற்றி கழகம். தமிழக வரலாற்றிலையும் இந்திய வரலாற்றிலையும் ஒரு கட்சி வந்து பெண்களை கொள்கை தலைவராக வச்சிருக்க ஒரே கட்சி என்னன்னு கேட்டீங்கன்னா அது தமிழக வெற்றி கழகம் தான். அது எப்படிப்பா அந்த 50 தலைவர்களை பத்தி சொல்றோமா? நம்முடைய இப்பேற்பட்ட தலைவர் வச்சிருக்கிறார்கள் எங்க அண்ணன் தலைவர் தளபதி அவர்கள். இவங்களுக்கு பெண்கள் செஞ்சிருக்கிறாங்க. மாவட்ட செயலாளர்கள் அறிவிச்சாங்க 15 பேரு. மாவட்ட செயலாளர்கள் 15 பேர்ல 7 பேருக்கு பதவி கொடுத்த அழகு பார்த்த ஒரே தலைவர் எங்க அண்ணன் தலைவர் தளபதி விஜய் அவர்கள். ஒரு மாவட்ட துணை செயலாளராகட்டும், ஒரு மாவட்ட செயற்குழு உறுப்பினராகட்டும், அப்பேற்பட்ட பதவியில ஒரு பாதி உரிமையை கொடுத்தவர் எங்க அண்ணன் தலைவர் தளபதி விஜய் அவர்கள். எல்லாரும் இன்னைக்கு சொல்றாங்க எங்க அண்ணன் தலைவர் தளபதி அவர்களுக்கு பெண்கள் வந்து ஆர்வமா இருக்கிறாங்க, பெண்களோட ஓட்டு அதிகமா இருக்குது, அந்த பெண்கள் வாக்குகளை சிதைச்சிடலான்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சு 1.5 கோடி உறுப்பினர் உண்ட ஒரே கட்சி தான் தமிழக வெற்றி கழகம். வெறும் 2 வருஷம் ஆன கட்சி. இந்த இருக்கிறாங்க பாருங்க நிர்வாகிங்க, ஒரு சரக்கு ஓட அடிக்குமா, ஒரு சிகரெட் ஓட அடிக்குமா? எவ்வளவு கட்டுக்கோப்பா பெண்கள் நைட்டு 9 மணி நேரம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. இந்த கட்டுக்கோப்பை நீ எந்த கட்சியும் கொண்டு வர முடியுமா? இதை நீ ஈஸியா தடை போட்டுடலாம், ஈஸியா அவர் மேல தவறான பிம்பங்களை கொண்டு வந்து சேர்த்துடலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க. எங்க நாகஜோதி மகளிர் நீங்க கேட்டாங்க, என்ன டிஎம்கே காரெல்லாம் பேசிக்கிறாங்கன்னே, நீங்க ஈஸியா பிறந்த என்னை கட்சி ஆரம்பிக்கு முன்னாடி மக்கள் இயக்கத்துல மாவட்ட தலைவராக்கி, கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் மாவட்ட செயலாளராக்கி, நீ நல்லா உழைக்கிறடா செயல்படான்னு மாநிலத்துல தேர்தல் பிரச்சார குழு உறுப்பினராக்கி, இங்க இருந்து எத்தனை எக்ஸ் அமைச்சர் போய் எங்க அண்ணன் போய் சேர் போட்டு உட்கார்ந்தாதான், ஐயா நீ வந்து எக்ஸ் அமைச்சரா இருக்கலாம், ஆனா எனக்காண்டி ஒருத்தன் உழைச்சிட்டு இருக்கான் செல்வோன்னு அவனை போய் பாரு அப்படின்னு சொல்லி இந்த அளவுக்கு எனக்கு அங்கீகாரம் கொடுத்த எங்க அண்ணன் தலைவர்கிட்ட நான் பெட்டி வாங்கிருந்தா ஒன்னே ஒண்ணு நடக்கும். எப்ப எங்க அண்ணன் விட்டு போனா என் உயிர் என்னைக்கு போகுதோ அன்னைக்குதான் எங்க அண்ணன் தடுத்து தச்சி விட்டு போவாங்க. அப்பேற்பட்ட தலைவருங்கம்மா, நான் ஒன்னே ஒண்ணு சொல்லிக்கிறேம்மா, உங்க அண்ணன் இந்த பெண்களுக்கு ஒண்ணு சொல்லிக்கிறேன். உங்க அண்ணன் தலைவர் வந்துதான் தமிழ்நாட்டை திருத்த முடியுமாப்பா? இங்க உள்ள நடுநிலையார்கள் நிக்கிறவங்களுக்கு இந்த பத்திரிகை பெருந்தலைவர் காமராஜர் தொகுதியில் தமிழக வெற்றி கழகத்தின் வேட்பாளர் முன்னிலையில் இருக்கிறார் என்ற செய்தி நீங்க பார்க்கலாம் போறீங்க. எப்படி ஆட்சி நடத்துறோம்? இங்க இருக்கிற நகர செயலாளர் திரு ரசிகுமார், இங்க இருக்கிற நகர செயலாளர் யாசர் அரபாத், இங்க இருக்கிற ஒன்றிய செயலாளர் முத்துவேல், இங்க இருக்கிற ஒன்றிய செயலாளர் சமுத்திரகனி, இங்க இருக்கிற ஒன்றிய செயலாளர் பிரவீன்குமார், இங்க இருக்கிற ஒன்றிய செயலாளர் ஜெயம்ஸ், இங்க இருக்கிற ஒன்றிய செயலாளர் சிவபெருமாள், இங்க இருக்கிற ஒன்றிய செயலாளர் தங்கப்பாண்டி தான் இந்த ஒன்றியத்தின் சேர்மன். 10 பைசா பணம் வாங்கியா யாராவது உழைக்கிறாங்களோ உழைக்கிறவங்கள அடுத்த இடத்துக்கு எடுத்துட்டு போறதா எங்க தலைவரோட எண்ணமும். எங்களே இந்த இடத்துல வச்சிருக்காருன்னா இந்த எங்க தலைவரை நம்பி ஓட்டு போறவங்களை எந்த இடத்துல எங்க அண்ணன் கொண்டு போய் வைத்திருப்பார் என்பதை நான் எல்லாம் தெளிவா உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இல்லையா, ஒரு மனுஷன் வளர்னா உன்னால உதவி செய்ய முடியும், ஓத்திரம் பண்ணாம இல்லையா? 70 வயசுல எங்க அண்ணன் மாதிரி பேண்ட போட்டுக்கிட்டு, 70 வயசுல எங்க அண்ணன் மாதிரி ஷூவை போட்டுக்கிட்டு, கும்ப தூக்கி போட்டாங்க, மூஞ்சி மறைச்சுக்கிட்டு என்னங்க இருக்கு? நான் வந்து இங்க உள்ள சட்டமன்ற உறுப்பினரை பத்தி பேச விரும்பல, இங்க உள்ள அமைச்சர் பெருமக்களையும் பேச விரும்பல. நான் அவங்களெல்லாம் உட்கார வச்ச உங்க மக்களை உங்கள்கிட்ட தான் பேச விரும்புறேன். அந்த தவறு மீண்டும் செய்யாது, மீண்டும் செய்யாது. என்ன சொல்லுகிறார்? யாரும் எங்களுக்கு எதிரி இல்லை, யாரும் எங்களுக்கு எதிரி இல்லை. எப்படி எங்க அண்ணன் முதல் மாநாட்டில் அறிவிச்சாட்டின்னு சொன்னாங்க. இங்க உள்ளவங்க என்னப்பா செய்யணும், லைஃப் செட்டில்மெண்ட் பண்ணிடுறேன்னு கூப்பிட்டாங்க. எப்படி ஒரு முடிவு எடுத்தாரோ, என்னோட கொள்கை எதிரி பிஜேபி, என்னோட அரசியல் எதிரி திமுக அப்படின்னு எப்படி ஒரு முடிவு எடுத்தாரோ அந்த முடிவுல
அந்த முடிவுல துணை முதலமைச்சர் வாங்கியிருக்கலாம். இன்னைக்கு நினைச்சிருந்தா 70 எம்எல்ஏ எடுத்துட்டு எதிர்க்கட்சி தலைவர் அந்தஸ்துக்கு போயிருக்கலாம். அதெல்லாம் இல்லையா? நான் என்ன சொன்னனோ அந்த மக்களுக்கு அதே வழியை நடக்கிறவங்க நான் நினைக்கிறேன்னு சொல்றேன் தலைவர். அப்படிப்பட்ட மேலும் ஒன்றே ஒண்ணுங்க, நாங்க எப்ப சொன்னாலும் சரி சளைக்காம எங்களுடைய நகர கழக செயலாளர்களுக்கும் ஒன்றிய கழக செயலாளர்களுக்கும் மாவட்ட நிர்வாகிகளுக்கும் மகளிரணி நிர்வாகிகளுக்கும் இந்த கூட்டத்தில்